இன்றைக்கி வெயிட் லாஸ் ரெசிபியில் வரகரிசி வெண்பொங்கல் செய்யலாமா? ஸோ அதுக்கு ஒன்றரை கப்பு வரகரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு சிறுபருப்பு, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ண ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் இதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். குக்கரில் இந்த வரகரிசியும் சிறுபருப்பையும் ஒன்றா போட்டுட்டு நான் ஒரு சம்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நான் ஒரு சின்ன சொம்பு. அந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் சீரகம் இதை போட்டுட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா நம்ம வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிரும். இப்போ பொங்கலுக்கு முக்கியமே இந்த தாளிப்பு தான். ஸோ இந்த தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய் ரெண்டுத்தையும் ஊற்றிக்கிட்டு காஞ்சதுக்கப்புறம் முந்திரி, சீரகம், மிளகு, கருவேப்பிலை போட்டு வச்சு அதை பொங்கலில் கொட்டிட்டா நம்ம வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிரும். இது கூட சட்னி, சாம்பார், வடை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஆசம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.